விக்கிரவாண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நா. புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பலனின்றி காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து தனது இரங்கலை பதிவு செய்வதற்காக தொலைபேசி வாயிலாக நம்மிடையே இணைகிறார் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். சார் வணக்கம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் நா. புகழேந்தி அவர்கள் காலமாயிருக்காரு. அவருடைய இழப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடனான உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழுப்புரம் மாவட்ட செயலாளருமாக இருந்த அண்ணன் புகழேந்தி அவர்கள் திடுமென மறைவெய்திய செய்தி பேரிடியாக எங்களை எல்லாம் தாக்கி இருக்கிறது. நான் இன்றைக்கு வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே வாக்கு சேகரிப்பு பணியிலே இருந்தேன். இந்த செய்தி கேட்டதும் அனைத்து பணிகளையும் ரத்து செய்துவிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்த சென்று கொண்டிருக்கின்றோம். நேற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம், கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளர்களுக்காக வாக்கு திரட்டுவதற்கு மாநாட்டை ஒத்த ஒரு பொதுக்கூட்டத்திலே விழுப்புரத்தில் உரையாற்றினார்கள். அண்ணன் புகழேந்தி அவர்கள் கடந்த 10 நாட்களாக உடல்நலக் குறைவின் காரணமாக சென்னையிலே ரேலா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது மாவட்டத்துக்கு வரும் நேரத்தில் தான் அங்கே இருக்க வேண்டும், முதலமைச்சரை வரவேற்க வேண்டும் என்ற துடிப்பின் காரணமாக அவர் அங்கிருந்து நேற்று மாலை இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார். அங்கேயே நாங்கள் எல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் ஏன் வந்தீர்கள், தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினோம். அங்கே அவர் வரும்போது நல்ல ஆரோக்கியமாக இருந்தார். ஆனால் ஒரு மணி நேரத்தில் அவருக்கு அங்கே ஒரு மயக்க நிலை ஏற்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். போகும் வழியிலேயே அவருக்கு மேலும் உடல்நலம் குன்றியது. அங்கு கூட்டம் முடிந்ததற்கு பிறகு மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி, நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் கௌதம் சிகாமணி உள்ளிட்ட அனைவருமே அங்கே போய் அவரை பார்த்தோம். அன்பு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து சென்றதற்கு பிறகு அமைச்சர் அவர்களும் கௌதம் சிகாமணி உள்ளிட்ட எல்லோருமே அங்கே இருந்து அவருடைய சிகிச்சையை அங்கே பார்த்தார்கள். அந்த நேரத்திலே அவருக்கு இயன்ற அளவுக்கு தீவிர சிகிச்சை அங்கே கொடுக்கப்பட்டது. மருத்துவர்கள் எல்லோரும், மருத்துவமனை முதல்வர் உட்பட எல்லோருமே அங்கே இருந்து அவருக்கு உரிய சிகிச்சைகளை வழங்கினார்கள். ஆனாலும் கூட அந்த சிகிச்சை பலனின்றி இன்று காலை சற்று நேரத்துக்கு முன்பாக அவர் மறைவெய்தினார் என்ற செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுத்ததில் மிகப்பெரிய பங்கு அவருக்கு உண்டு. ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்ற நிலைக்கு உயர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆனவர் திரு புகழேந்தி அவர்கள். அவர் எல்லோரிடமும் பழகுவதற்கு இனியவர். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மட்டுமின்றி அனைத்து கட்சியிலும் இருக்கின்ற நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரோடும் இனிய முறையில நட்பு பாவத்தோடு பழகக்கூடியவர். யாரிடமும் வெறுப்பு காட்டாதவர், எல்லோரிடத்திலும் அன்பை பெற்றவர், மதிப்பை பெற்றவர். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஆற்றல் மிகு செயல் வீரராக விளங்கியவர். குழந்தை போல மென்மையான உள்ளம் கொண்டவர், அணுகுமுறை கொண்டவர் என்றாலும் கொள்கையிலே மலையை ஒத்த உறுதி கொண்டவர். ஒரு காலத்திலும் அவர் தன்னுடைய கொள்கையிலே சலனம் அடைந்தது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் எல்லா நிலையிலும் அவர் அதோடு சேர்ந்து பயணித்தவர். அந்த பகுதியிலே இருக்கின்ற மூத்த தலைவர்கள் அனைவரோடும் அவர் உடன் பயணித்தவர். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களுடைய தளபதி போல இருந்து அந்த பகுதியிலே களப்பணியாற்றியவர். இன்று அவருடைய மறைவு என்பது அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயே ஒரு பெரிய இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பேரிழப்பை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உள்ள ஒரு மிகவும் கடினம். ஏனென்றால்
அவர்கள் எல்லோருமே அவர் மீது நன்மதிப்பும் அன்பும் கொண்டவர்கள். அவருடைய மறைவு அவருடைய குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல, இந்த விழுப்புரம் பகுதி மக்களுக்கும் ஒரு இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அவருடைய மறைவை எண்ணி மிகுந்த துயரமடைகிறது. நமது சார்பிலே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எனது ஆழ்ந்த அஞ்சலியை அவருக்கு நான் செலுத்திக் கொள்கின்றேன். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ நா. புகழேந்தி கல்லீரல் பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி காலமாகியிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலீனா, இதுகுறித்தான விவரங்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி குறிப்பாக உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று உடல் நலம் தேடி வீடு திரும்பிய நிலையில் நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் விழுப்புரம், கடலூர் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். இந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்த புகழேந்தி குறிப்பாக காத்திருப்போர் அறையில் அமர்ந்திருந்து அவருக்கு லேசான மயக்கம் என்பது ஏற்பட்டதாகவும், உடனேயே அருகே இருந்த அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி ஆகியோர் புகழேந்திக்கு முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் உள்ளிட்டோர் அவர்களை ஓடி வந்து பார்த்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாகவும், இந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி தற்பொழுது அவர் இருந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 2 நாட்களாகவே உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்பட்டது. கல்லீரல் பிரச்சினை காரணமாக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட அவர் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக மண்டிப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட புகழேந்தி தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். 71 வயதான அவருக்கு உடல்நலக் குறைவு என்பது ஏற்பட்டிருந்தது. நேற்று முதலமைச்சர் கலந்து கொண்ட பொதுக்கூட்ட நிகழ்வில் காத்திருப்போர் அறையில் அமர்ந்திருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த நிலையில் அவருக்கு அங்கேயே லேசான மயக்கம் என்பது ஏற்பட்டிருந்தது. லேசான மயக்கம் ஏற்பட்ட அவரை அங்கிருந்து உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாகவும், அவர் நேற்று இரவு முழுவதும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை அவர் உடல்நலக் குறைவு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் உயிரிழந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ நா. புகழேந்தி கல்லீரல் பிரச்சினை காரணமாக தற்போது காலமாகியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்போது மருத்துவமனை அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். விக்கிரவாண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக தற்போது உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே கல்லீரல் புற்றுநோய் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு அவரது உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு சிகிச்சை அளிக்க சென்னையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் குழு விழுப்புரம் சென்றிருந்தனர். 71 வயதாகும் இவருக்கு கல்லீரல் பாதிப்பு காரணமாக சில நாட்களுக்கு முன்பு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அண்மையில்தான் வீடு திரும்பியிருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று விக்கிரவாண்டி அருகே நடைபெற்ற முதலமைச்சர் பிரச்சார கூட்டத்திலும் புகழேந்தி கலந்து கொண்டிருந்தார். நிகழ்ச்சியிலேயே உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் உடனடியாக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் புகழேந்தி அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக மருத்துவமனை வாயிலில் ஏராளமான திமுகவினர் திரண்டிருக்கிறார்கள். காவல்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் இன்று காலை முதல் தெரிவிக்கப்பட்ட நிலையில்தான் தற்போது அவர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் நேற்று தினத்தை பொறுத்தவரையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில்
திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டம் என்பது நடைபெற்றது. இதில் விழுப்புரம் தொகுதி விசிக வேட்பாளர் ரவிக்குமார் மற்றும் கடலூர் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் ஆகியோரை அறிமுகப்படுத்தி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். முதலமைச்சர் வருவதற்கு முன்னதாகவே பொதுக்கூட்டம் மேடை அருகே இருக்கும் ஓய்வு அறையில் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோரும் இருந்திருந்தனர். இதில்தான் திடீரென புகழேந்திக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தார். அதனை அடுத்துதான் உடனடியாக விழுப்புரம் முனியம்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் அவருக்கு பலதரப்பட்ட சிகிச்சை வழங்கினார்கள். இருந்த போதிலும் கூட கல்லீரல் பிரச்சனைக்காக தற்போது உடல்நலக் குறைவு ஏற்பட்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திமுக எம்எல்ஏ புகழேந்தி தற்போது காலமாகியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி கல்லீரல் பிரச்சினை காரணமாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது காலமாகியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மானஸ்ராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் மானஸ்ராஜ், விவரங்கள். வணக்கம்மா. விழுப்புரம் அடுத்து அத்தியூர் திருவாதி கிராமத்தைச் சேர்ந்தவர் புகழேந்தி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினராக, விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளராகவும் புகழேந்தி பதவி வகித்து வந்தார். அவருக்கு வயது இப்போ 71 ஆகிறது. இந்த புகழேந்தி அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திடீரென்று உடல்நலக்குறைவாக ஏற்பட்டு ஒரு 10 நாட்களுக்கு மேலாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில புகழேந்தி தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில அவருக்கு கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது நேற்றைய முன்தினம் சென்னையில் இருந்து அவர் வீடு திரும்பியிருந்தார். நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் இங்க இந்திய கூட்டணி திமுக சார்பில் இங்கே பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதுக்காக முதல்வர் அவர்கள் விழுப்புரம் வருகை தந்திருந்தார். அவரை பார்ப்பதற்காகவும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவும் அங்கே வந்திருந்த புகழேந்தி அவர்கள் திடீரென்று ஒரு 20 நிமிடம் தான் இருந்திருப்பார். திடீரென்று அவர் மயக்கம் ஏற்பட்டு வாந்தி எடுத்ததுனால அவரை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது அவர் காலமாக இருக்கிறார். இப்பொழுதுதான் உயிர் பிறந்தது என்று மருத்துவ வட்டாரங்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். திமுக எம்எல்ஏ புகழேந்தி அவர்களுக்கு அவருடைய மனைவி, ஒரு மகனும் 3 மகள்களும் உள்ளார்கள். அவர் கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டிட்டு தோல்வியுற்றார். தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் நின்று திமுக கூட்டணி சார்பில் அவர் வெற்றி பெற்று அவர் இப்பொழுது எம்எல்ஏ ஆக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.